எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டாம் கிரியேட் பண்ண எலமெண்ட்டில் வந்து எப்படி அதோட வேல்யூஸை வாங்குறது அண்ட் எப்படி நம்ம வேல்யூஸ் வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஐயில் வந்து லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் நீங்கள் கேட்கலாம், ஏன் அன்பு நீங்கள் வந்து யூஐ மாடிஃபை பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தேர் இஸ் ஆல்வேஸ் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். அது மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ பண்ணும்போதும் சரி மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். அண்ட் மாடிஃபை பண்ணதுக்கும் இந்த வீடியோ கான்செப்ட்டுக்கும் கொஞ்சம் ரிலேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து ஒரு யூஐ சேஞ்ச் சொல்லி நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? பிகாஸ் நம்ம டாமில் வந்து ஏன் இந்த மாதிரி யூஐ கொண்டு வரும்போது நம்ம எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணணும் அதுதான் நம்ம வந்து அப்படியே சொல்லியிருக்கோம். ஓகே, டன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அலர்ட் நம்ம வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பட்டன் மாதிரி எதாவது க்ரியேட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ கிளிக் பண்ணால் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது, பட் யூஐ வைஸ் அந்த க்ளோஸ் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம இன்வைட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி என்னோடய இன்டர்நெட் HTML-க்குள்ளே போயிட்டு அண்ட் இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய லேர்னிங் ஜாய்ஸில் போயிட்டு எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட இன்டர்நெட் HTML-க்குள்ளே போயிட்டு இந்த கமெண்ட்டை வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் டிவிஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் அலர்ட் மெசேஜ் வச்சுப்போம். ஓகேவா? இல்லை நீங்கள் மெசேஜ் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. நான் வந்து தெரிவித்துக்காக நான் வந்து அலர்ட் மெசேஜ் வச்சுருக்கேன் கிளாஸ் நேம். ஓகேவா? அண்ட் இதுக்குள்ளே வந்து இந்த கரண்ட் இருக்க போகுது. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டன் ஒன்று கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பட்டன் டைப் பண்ணிக்கிறேன். பட்டன் அண்ட் டைப் வந்து பட்டன் நான் வச்சுக்கிறேன். அதை பட்டன் அண்ட் இது வந்து மேபி நீங்கள் ஏதாச்சும் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் எக்ஸாம்பிள் வந்து நிறைய அந்த எக்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். பட் நான் இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு அப்படி இருக்கா? ஸோ இதுக்கான சீசஸ் கூட நம்ம ரைட் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்டைல் டாட் சீஸுக்குள்ளே போயிட்டு அண்ட் நீங்கள் நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் அலர்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக மாற்ற போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸாக வைக்கலாம். பிகாஸ் வந்து பக்கத்துலேயே வேணும் எனக்கு. ரைட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இது லெஃப்ட்லேயும் இது வந்து ரைட்லேயும் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் மேலே. ஓகே, டன். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் ஸ்பேஸ் பிட்வீன். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு. ஓகே, டன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பட்டனை வந்து எனக்கு அந்த பட்டன்லாம் தேவையில்லை ஆக்சுவலி. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இந்த கிளாஸை வந்து நான் கால் பண்ணலாம். ஸோ இது வந்து கிளாஸை வச்சுக்கலாமா, இல்லை ஆல்ரெடி நான் அலர்ட் டாட் பட்டனுக்கு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அலர்ட் பட்டன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கணும் எனக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்டர் இருக்குது. இந்த பார்டர் தேவையில்லை எனக்கு. ஸோ பார்டர் நன், சேவ் அண்ட் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைட்டாக வந்து எனக்கு கலரும் மாற்றணும் எனக்கு. ஸோ கலர் வந்து ஒயிட் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய கர்சர் கொண்டு போகும்போது பை டிஃபால்ட்டாக உங்கள் HTML வந்து பட்டன் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது கர்சராக மாறாது அது. ஓகேவா? ஸோ அது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீரியஸில் வந்து நீங்கள் சொல்லலாம் அதுக்கு. ஸோ கர்சர் பாயிண்டர். ஸோ சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் மாற்றலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி மேலே போயிடுறேன். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஸ்பேஸ் வந்து இங்கே கொஞ்சம் ஓகே, பட் ரைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக அலர்ட்டுக்குள்ளே போயிட்டு அலர்ட்டு பேடிங் தானே பேடிங்கு. ஸோ இது வந்து எப்போயும் பேடிங் நான் மேலே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ பேடிங் வந்து டாப் வந்து 10 பிக்சல் ஓகே, அண்ட் ரைட் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் எனக்கு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20 பிக்சல் வச்சுக்கிறேன். அண்ட் லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மேபி ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம், ஒரு 10 பிக்சல் வச்சுக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்போ இருக்கிறதே ஓகே தான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி லெஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா பாட்டமும் பார்த்தீங்கன்னா 10 பிக்சல். ஸோ சேவ். ஓகே, டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக எங்கள் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது டோட்டலி உங்களோட இஷ்டம் தான் அது. பட் நான் இப்போதைக்கு எதுவும் டச் பண்ண போது கிடையாது. ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். ஓகே, நம்ம மெயினான கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட திங் வந்து இந்த டிவிஷனுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்ஸை நான் வாங்கணும். ஓகேவா? சார் நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லேர்னிங்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் சிம்பிள் நீங்கள் வந்து ஆக்சுவலி 3 மெத்தட் இருக்குங்க. ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் மேலே கொண்டு வந்து போய்க்கிறேன். ஓகே, ஸோ ஹவு டு கெட் set contents via DOM using JavaScript. Okay, done. ஸோ இதான் நம்ம வீடியோ டைட்டில். இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு டாம் எலமெண்ட்டில் அதோட கண்டென்ட் நீங்கள் வாங்கலாம் வச்சுக்கோங்களேன். 3 வழி இருக்குது. ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஓகே, இது ஒரு வழி. செகண்ட் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இன்னர் டெக்ஸ்ட். ஓகேவா?
அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு லைட்டாக இந்த ஃப்ளிப்பரிமாக ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன், ஓகே, அதனால தான் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு ஆகும். பட் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி ஆகாது. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னர் HTML. ஓகே, ஸோ இந்த 3 மெத்தடில் வந்து நம்ம வந்து அதோட கன்சை வந்து வாங்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் வந்து லாக் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி வாங்க சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் லாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இது நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணலாம், அலர்ட். ஸோ அலர்ட் கிளாஸ்க்குள்ளே வந்து இருக்கிற இந்த மெசேஜ் சொல்லிட்டு நம்ம வாங்கலாம், அதோ வழி. அண்ட் இன்னொரு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கொரி செல் வச்சு நம்ம வந்து கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் கிடையாது, கொரி செலக்டர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரி செல்டர் மட்டும் தான் போடுறேன், கொரி செல்டர் ஆல் போடல. பிகாஸ் இங்கே வந்து ஐ எம் டேம் ஷுவர் எங்கள் அலர்ட் வந்து ஒரே ஒரு அலர்ட் தான் இருக்கும் என்னோட வெப்பேஜில், அதனால கொரி செல்டர்னே போட்டுக்கிறேன். அண்ட் என்ன கிளாஸ்னால டாட் அலர்ட், கரெக்டாக அலர்ட். அண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக அலர்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஒரு பட்டனும் இருக்குது. கரெக்டாக? எனக்கு வந்து பட்டன் தேவையில்லை, எனக்கு அது இதுதான் வேணும், எனக்கு இந்த கண்ணு தான் தேவை எனக்கு. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலர்ட் மெசேஜ் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தானே அந்த கிளாஸ் இருக்குது, அலர்ட் மெசேஜ் சொல்லிவிட்டு ஸோ அலர்ட் மெசேஜ். ஓகேவா? ஸோ போட்டுட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ் அலர்ட் EL வைக்கிறேன். ஓகே, EL அப்படின்னா எலமெண்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து லாக் பண்ணி பார்க்கலாமா அதை, அலர்ட் EL. ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்பெக்ட் கன்சோல். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வேல்யூ நமக்கு வருது. ஓகேவா? நம்ம ஃபுல் ரெஃபரன்ஸ் வருது பாருங்கள், அதோட டெக்ஸ்ட்டு அதோட கோடு எல்லாமே வருது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த 3 பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்னர் டெக்ஸ்ட்டு, இன்னர் HTML, textContent சொல்லிட்டு அது மாதிரி அதை ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்னர் டெக்ஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து நீங்கள் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் டாட் இன்னர், இது கிடையாது, இந்த எலமெண்ட் நீங்கள் கால் பண்ணிக்கணும். ஸோ அலர்ட் EL டாட் இன்னர். அன்றைக்கி பார்த்தா வந்து இன்னர் HTML அதெல்லாம் காமிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னர் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ நீ டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வருது. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுட் இஸ் அப்டேட்டட் சொல்லி வருது. ஓகே, ஸோ அது ஒரு எலமெண்ட்டோட வேல்யூஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி இன்னர் டெக்ஸ்ட் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அது வழி. செகண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னர் HTML. ஓகே, ஸோ இது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதே கோடு தான், பட் இந்த வாட்டி வந்து அதோட HTML கோடு வருது. ஸோ விச் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த அலர்ட்குள்ளே இருக்கிற இந்த திங் வந்து வித் HTMLோட உங்களுக்கு காமிக்குது. ஸோ இதை நான் போட்டிருக்கோம் கரெக்டாக, இன்னர் HTML ஃபார்மேட்டோட கூடு நான் சொல்கிறேன், அதான் இன்ன HTML. ஓகேவா? அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா textContent, அதில் எப்படி பண்ணிட்டு பார்க்கலாம், லாக். அதே மாதிரி லாக் பண்ணலாம், அலர்ட் EL டாட் textContent. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன், அப்படி பாருங்களேன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஓகே, பட் நீங்கள் கேட்கலாம், அன்பு எதுக்கு இது? ஓகே, இப்போ டெக்ஸ்ட் வந்து தெரியுது, ஓகே, அண்ட் HTMLோட வேணும்னா அப்படி போட்டுக்கலாம், அதுவும் ஓகே. பட் தேர்டும் இது ஃபஸ்ட்டும் வந்து ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எஸ், சம்மோட் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஆனால் தேர்டில், அதாவது textContentல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் கோடில் போயிட்டு இந்த இண்டஸ் HTMLக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக அந்த இதுக்கு மேலே வந்து 2-3 ஸ்பேஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எல்லா டெக்ஸ்ட்டையும் வந்து wrap பண்ணிட்டு ஸ்பேஸே இல்லாமல் ட்ரிம் பண்ணி உங்களுக்கு காமிக்குது. ஓகேவா? அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா HTML வந்து HTML உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், HTML கோட் வந்து அப்படியே உங்களுக்கு காமிக்குது. ஓகே, சூப்பர், வித் ஸ்பேஸோட அலைன்மெண்ட்டோட உங்களுக்கு காமிக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், HTMLலாம் உங்களுக்கு காமிக்கல, பட் அந்த ஃபார்மேட்டிங் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ ஃபார்மேட்டிங், இதெல்லாம் ஃபார்மேட்டிங் அர்த்தம். ஓகேவா? இந்த ஒயிட் ஸ்பேஸ் விட்டோம் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஒயிட் ஸ்பேஸிங் தான் இது. ஓகே, ஸோ ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராங் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்டைல் டிஸ்பிளே வந்து நன் வைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? சேவ் பண்ணலாம். அண்ட் இப்போ அவுட் பாருங்கள், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் அப்டேட்டு மட்டும் தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லே இல்லை. ஓகேவா? ஏன் அப்படின்னா இதை நீ தெரிஞ்ச வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இன்னர் டெக்ஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா யூசருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து யூசர் இல்லையா, நான் என்ன பார்க்குறேன், ஃபுட் இஸ் அப்டேட்டை மட்டும் தான் பார்க்குறேன், சக்ஸஸ்ஃபுல் வந்து தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம டிஸ்பிளே வந்து நன் வச்சிருக்கோம் கரெக்டாக. சிசிஎஸில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணதுனால நம்ம டிஸ்பிளே பண்ண டெக்ஸ்ட் என்னது, இந்த ஃபுட் இஸ் அப்டேட்டட். ஓகேவா? ஸோ இன்னர் டெக்ஸ்ட் வந்து அது என்ன தரும் அப்படின்னா, நம்ம யூசருக்கு பார்க்குற அந்த விசிபிளான டெக்ஸ்ட், இப்போ இந்த ஃபுட் இஸ் அப்டேட் மட்டும் தான் அதுக்கு தெரிஞ்சுக்கும், அதனால் உங்களுக்கு அப்படி டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதுவே இல்லை எனக்கு வந்து எல்லாமே ஷோ ஆகணும், ஈவன் சிசிஎஸை வந்து நீங்கள் டிஸ்பிளே வந்து நன்னாக வச்சுருந்தாலுமே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், எய்தர் நீங்கள் இந்த HTML யூஸ் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து இந்த textContent யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா?
ஸோ நீங்கள் வந்து HTML வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த வித் இன்னர் HTML யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவே எனக்கு வந்து HTML தேவையில்லை, சிம்பிளாக வந்து அது கண்டென்ட் தான் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். மெயினாக வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் எதில் வரும் அப்படின்னா இந்த இன்னர் டெக்ஸ்ட் வர்சஸ் டெக்ஸ்ட் கண்டென்ட், அதான் உங்களுக்கு டவுட் வரும். ஓகேவா? ஸோ அதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ திருப்பி ஒரு நான் சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஸோ இன்னர் டெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசருக்கு வந்து என்னென்ன டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக தெரியுதோ, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த ஃபுட் இஸ் அப்டேட் வந்து விசிபிளாக தெரியுது, கரெக்டாக? அதனால் அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து எடுத்துன்னு தரும். ஓகே, அதுவே வந்து எனக்கு வந்து அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா ஈவன் அந்த ஃபார்மேட்டிங்கும் வரும் உங்களுக்கு. ஸோ VS Code பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம இந்த 2 ஸ்பேஸ் விட்டதுனால இந்த 2 ஸ்பேஸுமே இங்கே வருது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கான யூஸ் கேஸ். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம 3 மெத்தட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ innerText, HTML, text content. ஓகே, ஸோ இது ஒரு எலமெண்ட்டோட வேல்யூஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி 3 டைப்பில் வாங்கிக்கலாம். ஓகே, டன். ஸோ இதுவே வந்து எப்படி நம்ம செட் பண்ணு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி செட்டிங் அப்படின்னா லைக் சேஞ்சிங் கண்டென்ட். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி alert டாட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து innerText வச்சு பார்க்கலாம். ஸோ innerText. ஓகேவா? அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி வந்து ப்ராப்பர்ட்டி, கரெக்டாக? நான் வந்து இப்படி யூஸ் பண்ண முடியாது, இது வந்து மெத்தட் கிடையாது, இது வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணலாம், நான் அசைன் பண்ணலாம். ஸோ அசைன் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளுங்க, நான் வந்து ஹலோ ஐ ஹாவ் பீன் மாடிஃபைட் அப்படின்னு போடுறேன். ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் இது கொஞ்சம் லைட்டாக மேலே வந்துக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கிட்டு அப்படி பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃப்ரென்ஸ் வராது. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த அலர்ட்டோட டெக்ஸ்ட் வந்து மாற்றணும். ஓகேவா? ஸோ இது மாறதான் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஓகே, டன், சூப்பர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கன்சோலுக்கு நான் வந்து இப்படி கமெண்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனாக தெரியும் அந்த பர்பஸ்க்காக. ஓகேவா? சூப்பர். ஸோ அதுவே நான் வந்து இந்த வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இங்கே நான் வந்து ஸ்ட்ராங் டேக்கில் வந்து இந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ராங் டேக்கை ஓகே ஸ்பேஸை விட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் என்ன வேணும் எனக்கு, அதே மாதிரி வந்து எனக்கு அந்த சிம்பிள் வேணும், எனக்கு டிக் சிம்பிள். ஸோ டிக் போட்டுக்கிறேன் கீழே அண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ 2 S போட்டுக்கணும். ஸோ சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம ரைட் பண்ண அந்த HTML கோட். ஓகேவா? அந்த ஸ்ட்ராங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேக் பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. ஏன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுறோம், innerText. ஸோ விச் மீன்ஸ் இந்த வேல்யூ வந்து டெக்ஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் HTML ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும், டாட் alert element டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் வந்து சேம் கோட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கால் பண்ணிக்கிறேன் அண்ட் நீங்கள் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் ஆகிடுச்சா? அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான ஸ்டைலிங் அதெல்லாம் அப்ளை பண்ணிடுச்சு, HTML கோட்லாம் வந்து பாஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இட்டாலிக்கே வேணுமா, ஸோ மாடிஃபைட் வந்து என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஒரு ஐ போட்டுக்கிறேன், ஐ டேக்கு. அதே மாதிரி ஐ கிளாக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக வளைஞ்சிருக்கா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து HTML ஏதாச்சும் நீங்கள் டிக்கெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த இன்னர் HTML யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் இது நான் இதுக்கு அண்டூ பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், டெக்ஸ்ட் கண்டென்ட் அது எப்படி பண்ணு பார்க்கலாம். ஸோ alert டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா சேம் வேல்யூ தான் போட போகிறேன். ஸோ அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுக்கிறேன், சேவ் பண்ணுறேன், ஃபார்மேட் ஆகிடுச்சு. அண்ட் அவுட் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் திங் தான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து HTML இல்லாதனால அந்த கோடு வந்து அப்படியே உங்களுக்கு அது காமிக்குது. ஓகே, டன். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஓகே அன்பு அப்போ நான் வந்து innerText யூஸ் பண்ணவா இல்லை வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணவா? ஸோ நீங்கள் கேட்கலாம், நல்ல கொஸ்டின். ஸோ இப்போ தான் நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த innerText வந்து எங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், innerText எங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா எலிமெண்ட்ஸ் அப்படின்னா HTML எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஒர்க் ஆகும். அண்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து எங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா பிரிட்டி மச் எவ்ரிவேர். ஸோ நோட்ஸில் ஒர்க் ஆகும், ஸோ விச் மீன்ஸ் எலிமெண்ட்டில் ஒர்க் ஆகும். கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து எதாவது குளோபலாக அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எலிமெண்ட்ஸ் ஓகே, அதே மாதிரி நீங்கள் எலிமெண்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எதாவது குளோபலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், innerTextோட டெக்ஸ்ட்னு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறதுல வந்து தியரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பென் டெஸ்ட் பண்ணலாம். பென் டெஸ்ட் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை நம்ம பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு URL வந்து நான் உங்களுக்கு காப்பி பண்ணுறேன். ஓகே, அது நீங்கள் வந்து நான் இங்கேயே போடுறேன் அண்ட் சோர்ஸ் கோடை நான் கீழே லிங்க்கில் போடுறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, போயிட்டு அங்கே இந்த கோட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, டன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ இங்கே போட்டுக்கலாமா?
ஓகே, ஸோ ஹெச் போட்டுக்க முன்னாடி அண்ட் அதே மாதிரி நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஹெச் போட்டுக்கிறேன் அண்ட் பேஸ்ட். அண்ட் இது இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் பெர்ஃபார்மன்ஸ் பென்டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஆக்சுவலி என்ன பண்ணுறது அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி கொரி செலக்டர் அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது பேக்ரவுண்டில். இதெல்லாம் ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் அசஸிங் டேட்டான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கொஞ்சம் நம்ம லைட்டாக வெயிட் பண்ணுவோம் பிகாஸ் வந்து சைமல்டேனியஸ்லி டெஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்குது பேக்ரவுண்டில். நான் இது பேசினதுக்குள்ளே அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, 74 அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட் எலமெண்ட் பை ஐடி தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது கோடு. ஓகேவா, ஸோ கெட் பண்ண முடியுது. அண்ட் அதான் இங்கே பார்த்தீங்கன்னா வின்னர் சொல்லி காமிக்குது. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேம் சொல்லி காமிக்குது. ஸோ கிளாஸ் நேமில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஆப்டிமேட்டாக இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா கொரி செலக்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கொரி செலக்டர் ஆல். ஸோ இது ஆக்சுவலி நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து நிறைய செலக்டர் மெத்தட்ஸ் இருக்குது கரெக்டாக. அந்த செலக்டர் மெத்தட்ஸில் எதுலாம் வந்து முடிஞ்சதுக்கும் நீங்கள் ஸ்பீடாக இருக்க தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கெட் எலமெண்ட் பை ஐடி உங்களால் வந்து வாங்க முடியும் அப்படின்னா அப்போ நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கோங்க, ஏன்னா அது வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸாக உங்களுக்கு தரும். ஓகே, டன். ஸோ இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் நான் இனிமேல் நான் வந்து போன வீடியோ வந்து அதை மிஸ் பண்ணிவிட்டேன். அந்த பர்பஸ்க்காக நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதாங்க வித்தியாசம். ஸோ இன்னர் டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னர் டெக்ஸ்ட் வந்து திரும்ப ஒரு வாட்டி இல்லை கடைசி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இன்னர் டெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸில் மட்டும் தான் வேலை செய்யும். ஓகேவா, எலமெண்ட்ஸ் அப்படின்னா HTML எலமெண்ட்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதுவே நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதாங்க நம்ம வந்து ஒரு டாம் எலமெண்ட்டில் வந்து ஏதாச்சும் வேல்யூ நம்ம மாடிஃபை பண்ணாலும் சரி இல்லை கெட் பண்ணாலும் சரி இதுக்கான வழி இதுதான். ஓகே, அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் நான் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த இன்னர் HTML வந்து இது மாதிரி வேல்யூ போடுறோம் பார்த்தீங்களா, இது பிஹைண்ட் தி சீன்ஸ் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூ வந்து செக் பண்ணோம். ஓகே, செக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ராங் டேக் இருக்கா, இது என்ன பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து கிரியேட் எலமெண்ட்டை கால் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்ட்ராங் வந்து அது கிரியேட் பண்ணும். அது வந்து ப்ரோமேட்டிக்கலாக அதுவே பார்த்துக்கும். ஓகேவா, ஸோ முடிச்சவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில டைமில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக நீங்கள் கிரியேட் எலமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரைட்டுங்க, நான் ஒரு வீடியோ எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த இன்னர் HTML வெர்சஸ் கிரியேட் எலமெண்ட் இது ரெண்டுக்கும் இந்த வித்தியாசம் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.